ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னா நம்ம புதுசாக வந்திருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, ஒரு ஃபுல் கார்டன் வீடியோ எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக இன்றைக்கி என்னோடய ஃபுல் கார்டனையும் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும்போது கலர்ஃபுல்லாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு அடினியம்லேருந்து ஆரம்பிப்போம். அடினியமில் பார்த்திங்கன்னா எப்படி பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இது பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக தான் பூக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் சிங்கிள் பெட்டல் இருக்குது, ட்ரிபிள் பெட்டல், அந்த மாதிரி நிறையா 4 பெட்டல் வரைக்குமே இருக்குது. நம்மகிட்ட ட்ரிபிள் பெட்டல் வரைக்கும் தான் இருக்குது. டபுள் பெட்டல், ட்ரிபிள் பெட்டல் அந்த மாதிரி இருக்குது. இது சிங்கிள் பெட்டல்லே நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன். திட்டக்கட்ட அடினியத்துலேயே ஒரு திட்டக்கட்ட 40-50 வெரைட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா கொத்து கொத்தாக தான் பூக்கும். பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஒரே செடியில் டபுள் கலர் மாதிரி தெரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு வெள்ளையும் ரெட்டும் இருக்கிறது பழைய செடி. புதுசாக பூத்துதுனாக்க அது ரோஸும் ரெட்டும் இருக்கும். கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒயிட்டும் ரெட்டும் ஆன மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கனாக்கா ட்ரிபிள் பெட்டல் தான். இதுவுமே பாருங்கள் டபுள் கலரில் இருக்கும். வாடினாக்கா ஒரு கலர் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பூத்துச்சுன்னா இந்த பாருங்கள், நல்லா டார்க் ரெட்டும் ஒயிட்டும் இருக்கா. இது பாருங்கள், பிங்க்கும் ஒயிட்டும் இருக்கும். டபுள் கலர் மாதிரி தெரியும். ஆனால் என்னன்னாக்கா இது புதுசாக பூத்தது. இது கொஞ்சம் பழைய பூத்து ஒரு 4 நாள் ஆன பூ. புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, பரவாயில்ல ஒரு செடியில் டபுள் கலர்லாம் பூக்குதே அப்படின்னு நினப்பாங்க. அதுதான் இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி. பார்க்கவும் அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கும். உரமும் தேவை கிடையாது, தண்ணியும் தேவை கிடையாது, மெயின்டனும் தேவை கிடையாது. அதனாலேயே நான் பார்த்திங்கன்னா இதில் நிறைய செடி வச்சுருப்பேன். இந்த லைன் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அடினியம் கலெக்ஷன் மட்டுமே நிறையா, ஒரு 40 கலர் கிட்ட வச்சுருக்கிறேன். இது ஒரு செடி சின்னதாக வாங்கினீங்கனாக்கா 350-400 சொல்லுவாங்க. இது நல்லா வளர வளர இப்போ என்கிட்ட இருக்க பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கிற பிளான்ட்டெல்லாம் 1000 ருபீஸ் சொல்லுவாங்க ஒவ்வொரு செடியுமே. ஏன்னா அந்தளவு வருஷம் ஆக ஆக அதுக்கு ரேட்டு அதிகமாக இருக்கும். இப்போ 40 செடி இருக்குன்னா நான் 40,000 ரூபாய்க்கு சொந்தக்காரி அப்படிங்கிற மாதிரி தான். இதில் பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது முடக்கத்தான் கீரை. இது கொடியாக தான் போட்டு வச்சுருந்தேன். இந்த காற்றுக்கு பார்த்திங்கனாக்கா கீழே வந்துகிட்டே இருக்குது. கம்பு கட்டி கரெக்டாக சுற்றி விடணும். அப்புறம் கீழே கலேடியம் அது. இது ஜிஜி பிளான்ட்டு. இது பேம்போ வெரைட்டி. வீட்டு வாசல்லலாம் வைப்பாங்க இல்லையா அது. இப்போ ஹேங்கிங் பாட்லேயே பார்த்திங்கன்னா பட்ரோஸு, அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு, அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக இருக்கிற ரோவில் அது மாதிரி வச்சுருப்பேன். இந்த கொடியெல்லாம் பாருங்கள், இது பூமியிலேருந்து கீழே என்னோடய ஃப்ளோர் கார்டன்லேருந்து மேலே வந்திருக்கு. இது நல்லா நிறைய தண்ணியும் உரமும் கொடுத்தா நிறைய பூ பல்ஜாக பூக்கும். ஆனால் நான் தண்ணியும் சரியாக விடுறது கிடையாது, உரமும் அதுக்கு கொடுத்ததே கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு உரம் கொடுக்கல. இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லுமே இலையால் மூடி இருக்கும், நிறைய பூ இருக்கும். கூட்டி தினமுமே அள்ளுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கலேடியம் வெரைட்டி தான். ஹேங்கிங் பாட்டு.
நான் மோஸ்ட்லி முக்கால்வாசி தான் காசு கொடுத்து வாங்குறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊட்டி போகும்போது சின்ன சின்ன கட்டிங்கு எங்கேயாவது செடின்னு பார்த்தேன்னா அங்கே காரை விட்டு இறங்கிட்டு அந்த செடியை உடச்சிட்டு வந்து ஒரு 2-3 குச்சி உடச்சிட்டு வந்து வீட்டில் நட்டு பார்ப்பேன். அது வந்துச்சுன்னா ஓகே, வரலனா தான் நான் நர்சரிக்கே போவேன். அப்புறம் இது பாருங்கள், ரோஸ் செடியிலேருந்து கட்டிங் போட்டு அதில் வச்சுருக்கேன். அதில் வெண்டைக்காய் செடியும் தூத்தி விட்டுருக்குறேன், அதுவுமே வருது. இது பாருங்கள், இது பலாப்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டை வச்சுருக்கேன். லெமன் கிராஸு, அப்புறம் மணி பிளான்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா செடி. இது பாருங்கள், இது இன்டோர் பிளான்ட்டு தான், ஸ்னேக் பிளான்ட்டு. அது பக்கத்துலேயே இன்னொரு லெமன் கிராஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து சாமந்தி செடி வச்சுருப்பேன். இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு, என் பேர் மறந்து போச்சு. ஹேங்கிங் பிளான்ட்டு. இது வந்து தொட்டியில் தொங்க விட்டோம்னா அழகாக இருக்கும். இது என்னன்னு தெரியல. இது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும் என்ன செடின்னு, அதுக்கப்புறம் தான் பிடுங்கி போடணும். இதுவும் இன்டோர் பிளான்ட்டு தான். இதுவும் பார்க்கவே அழகாக இருக்கும். இது கொய்யா, இதுவும் இன்டோர் பிளான்ட்டு. நான் ஏன் இங்கே வச்சுருக்கேன்னா, பாதி வெயில் பாதி நிழல் தான் இங்கே வரும். கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் வெயில் தான் வரும், அதுக்கப்புறம் நிழல் ஆகிடும். அதனால தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். கீழேயும் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு தான் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் நான் வெயில் ரொம்ப பெருசாக தேவை கிடையாது. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருந்தால் போதும், அது சர்வே ஆகிடும். இந்த கொய்யாக்கு கீழேயே பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன். எதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன்னா, நமக்கு வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக நான் இதில் தொட்டியில் வளர்த்திட்ருக்கிறேன். அந்த இடம் ரெடி ஆனதும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சுருவோம் நாங்கள். இது பாருங்கள், தர்பூசணியும் அப்புறம் இன்னொரு ஃப்ரூட் சொன்னாங்க, பேர் மறந்து போச்சு. அதுவுமே ஒன்றா கலந்து வருது. அப்புறம் அத்திக்காயும் பக்கத்தில் வச்சுருக்கேன், அத்தி மரம். அப்புறம் இது ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவும் 2 அவரைக்காய் செடியும் போட்டு வச்சுருக்கேன். நடுவில் வந்து பச்சை மிளகா. ஏன்னா இது பெரிய க்ரோ பேக்கு, அதனால் இந்த 4 செடியும் ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டேன். இதெல்லாம் தொட்டியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஒரு 2 ஆள் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம ஒரு ஆளால் இவ்வளோ இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. போன வாட்டி நிறைய எடுத்துட்டேன், உடச்சி எடுத்ததுக்கப்புறம் வாடி போயிடுச்சு, அதை சரி பண்ணணும். இது பருப்பு கீரை. நம்ம பருப்புலலாம் சமைக்கும்போது இதை போட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு கூடயே சக்கரவள்ளி கிழங்கும் வந்திருக்கு. இது பாருங்கள், ரோஸ் பிளான்ட்டு ஒயிட் கலரில். இது நிறைய கொத்து கொத்தாக, பழைய வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூத்துருக்கும். ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா 50-60 பூ பூத்துருக்கும். இது வந்து சொடக்கு தக்காளி. அப்புறம் இது வந்து கற்பூரவள்ளி அடியில். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்ச கீரை. இது பொன்னாங்கண்ணி கீரை ஒரு சின்ன ஸ்டெம்மு தான் கொண்டு வந்து வச்சேன், இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. இதை மாற்றி வைக்கணும் ஒவ்வொரு பிளான்ட்லேயும். அதுக்கு நடுவில் புல்லும் வேறு முளைச்சிருக்கு. இந்த கீரையெல்லாம் எதுக்கு பிடுங்காமல் இருக்குன்னா, விதை வந்துச்சுனாக்கா நம்ம அதிலேருந்து, ஏன்னா கொஞ்சம் முத்திச்சு விதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ்லேயே 10 மணி பூ, பிங்க்கு டபுள் கலரு. மேலே இருக்குது ஒரு கலடியம் வெரைட்டி தான், அது இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இது மருதாணி செடியை வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். இது நிறைய பேர் தரையில் வைக்க சொல்கிறாங்க, பார்க்கலாம். இது மல்பெரி. இது அவரைக்காய், கொத்தவரங்காவை நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 பிளான்ட் இந்த தொட்டியில் போட்டிருக்கிறேன். இப்போ தான் தழுத்து வராங்க. இது இட்லி பூலேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். இது என்கிட்ட மஞ்சளும் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர், பூத்தா சூப்பராக ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்புறம் இது கருந்துளசி.
கருந்துளசி, வெள்ளை துளசி. கீழே வந்து என்கிட்ட வெள்ளை துளசி இருக்குது. அதை சீடு இதில் மேலே போட்டிருக்கேன், பார்க்கலாம் வருதான்னு. மேலே வந்து கருந்துளசி மட்டும்தான் இருக்குது. இதில் ஒரு மல்பெரி பிளான்ட் வச்சேன். ஆனால் வந்து சொடக்கு தக்காளி வந்து அதை வந்து வேறு சாகடிச்சிருச்சு. இது கொத்தவரங்காய். கொத்து கொத்தாக காய்க்கும் இல்லைங்களா கொத்தவரங்காய். இதிலேருந்து ஒரு 4 செடி எடுத்து விதையை எடுத்து வேறு ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் முளைச்சிட்ருக்கு. இதுவும் மல்பெரி செடி தான். இது பார்த்திங்கன்னா பேப்பர் பூலேயே ஒயிட்டு. இது புளிச்சக்கீரை. கீழே பார்த்திங்கன்னா போகன்வில்லா வந்து ஒயிட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டு நல்லாயிருக்கும். இது செம்பருத்தி. சின்னதாக செம்பருத்தி மரத்துலேருந்து ஒரு கட்டிங் உடச்சி வச்சேன். இது நல்லா தழுத்து வருது. இது ட்ராகன் ஃப்ரூட்லேயே வந்து எல்லோ கலரு சூப்பராக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கும், உள்ளே ஒயிட்டாக இருக்கும். பக்கத்துலேயே செம்பருத்தி செடி. இது வந்து குண்டு மல்லி. இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு உரம் போட்டோம்னாக்கா அப்படி கொத்து கொத்தாக பூக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். 2-3 பூ பூத்தாலே ரொம்ப வாசமாக இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா பக்கத்து தொட்டியிலேருந்து திராட்சை கொடி வந்து படர்ந்து போயிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு கம்பி வேலி ஒன்று கட்டணும். அதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. அது ரெடி பண்ணணும். அப்புறம் இது ஒரு கொய்யா சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு அந்த விதையை போட்டு வச்சேன், முளைக்குதான்னு பார்ப்போன்னு. ஆனால் சூப்பராகவே முளைச்சிங்க பாருங்கள். திட்டக்கட்ட 10 செடியும் ஒரே இடத்துல இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் பூமியில் நடணும். அதுலேயே மிளகாய் செடியும் ஒன்று இருக்குது. கீழே முடக்கத்தாங்கீரை. இது கோவக்காங்க. கோவக்காய் வந்து வீட்டுக்கு வாங்கினது அழுகி போச்சுன்னு ஊற்றுனேன், அதில் முளைச்சிருக்கு ஒரு 2 செடி. இது வந்து கலேடியம் செடி. இதெல்லாம் செமி சைடு இருந்தால் போதும். எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால சரி இந்த தொட்டி கூடயே வச்சுருக்கேன். கருவேப்பில்லை. இது பார்த்திங்கனாக்கா தூதுவளை செடி. முடக்கத்தாங்கீரை, அப்புறம் கோவக்காய் எல்லாமே ஒரே தொட்டியில் வந்திருக்கு. எல்லாம் மாற்றணும். அங்கே பாருங்கள், உள்ளே வந்து சோத்துக்கத்தாழை வந்திருக்கு. அது கீழே பார்த்திங்கன்னா முலாம்பழம் வந்திருக்கு. இது கரும்பு பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு கரும்பு 2 துண்டை எடுத்து அதை நட்டு வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு துண்டுலேருந்து எனக்கு 3 கரும்பு, அப்புறம் இன்னொரு துண்டுலேருந்து 2 கரும்பு, 5 கரும்பு நமக்கு வந்துட்டுருக்கு. வர்ற பொங்கலுக்கு நம்ம தோட்டத்துலேயே இருந்தால் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்டுட்டு வீணாக போகிறத தான் தூக்கி நட்டு வச்சேன். வருதோ என்னமோன்னு நட்டு வச்சேன், வந்துருச்சு சூப்பராக. அப்புறம் இது ஒரு சூப்பராக இருக்கும், அழகு செடி தான். பேர் மறந்து போச்சு எனக்கு. அழகாக இருக்கும். இது ஏற்கனவே காமிச்ச மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும். செடி ஹைட்டை பொறுத்து, பூவை பொறுத்து இதோட ப்ரைஸும் மாறும். நான் வாங்கும்போதெல்லாம் கம்மி ரேட்டுக்கு வாங்கி இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மயில் மாணிக்கம்னா இது வந்து ஹேருக்கும் நல்லதான். அந்த இலையெல்லாம் பறித்து போட்டு எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சோம்னா முடி கொட்டாதுங்கிறாங்க. ஆனால் சிகப்பாக பூக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். இது மல்பெரி. நானே தான் வந்து ஒரு செடியிலேருந்து 3 கட்டிங் 4 கட்டிங் போட்டு ஒரு 2-3 கட்டிங் வந்திருக்கு. இது ட்ராகன்லேயே ரெட் கலருங்க. போன வாட்டி காமிச்சது மஞ்சள். இது வந்து ரெட் கலரு. வெளியவும் ரெட் கலரில் இருக்கும், உள்ளேயும் பார்த்திங்கனாக்கா நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்கும். இது தூதுவளை செடி. பக்கத்துலேயே இந்த பக்கமும் ட்ராகன் தான். ட்ராகன் 2-3 ஃப்ரூட் எடுத்ததுனால எல்லா பக்கமும் ட்ராகனாகவே வச்சு விட்டுட்டேன். இனிமேல் தான் பூ பிடிச்சி காய் வரும். இது பார்த்திங்கன்னா மல்பெரி நிறைய பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்கும். நான் பெருசாக உரமே போடாததுனால பெரிய காயெல்லாம் கிடைக்கல. உரம் போட்டு இனிமேல் தான் மெயின்டைன் பண்ணணும்.
இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த காயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது கொடி ஓடிட்டுருக்கு. இதில் விதை போட்டிருக்கேன். வாட்டர் மிலான் விதை போட்டிருக்கிறேன். அது வந்துட்டுருக்கு தழுத்து. இது பார்த்தீங்கன்னா போகன் வில்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கீழேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக பூவு. இந்த ஆர்ச்சிலேருந்து அப்படியே அந்த பக்கம் எட்டி பார்க்குற மாதிரி கொடி அந்த பக்கமாக போட்டுட்டேன். நல்லா தழுத்து சூப்பராக நிறைய பூ வச்சுருக்கு. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா ஒரு ஆள் ஹைட்டுக்கு வரும். பழைய வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கும். இது பீன்ஸு தட்டைக்காய்பாங்கள்ல அந்த மாதிரி வெரைட்டி இது. இதுவுமே நல்லா பூ நிறைய பூ வச்சுருக்கு. இது செண்டு மல்லிலேயே எல்லோ. ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ரெட்டு, இது எல்லோ. இது பருப்பு கீரை. பருப்பு கீரை நிறைய படர்ந்து போச்சு. ஒரே வாட்டி தான் எடுத்து சமைச்சேன். அதுக்கப்புறம் இதில் சமைக்கலை. ஒரு நாள் எடுத்து சமைக்கணும். அதுலேயும் குட்டி குட்டி பூ வரும். பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா கீரை விதையே போட வேணாம். ஸ்னேக் பிளான்ட்டு கூடயே வந்திருக்கு. நான் முதல்ல காமிச்சேன் இல்லைங்களா ஸ்னேக் பிளான்ட்டு. அது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. என்கிட்ட 2 வெரைட்டியுமே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா போகன் வில்லாக்கா. கீழே வந்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருப்பேன். இது ஜிஜி பிளான்ட்டு. இது ஃப்ரெண்டு ஒரு வீட்டிலேருந்து கட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்டெம்மு வந்து எங்கள் அம்மா கொண்டு வந்தது. இது கருந்துளசி. அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா போகன் வில்லா பக்கத்தில் இது வந்து மினியேச்சர் நந்தியாவட்டை. இது குட்டி. இது பெருசு கீழே இருக்குது தரையில். இது வந்து நந்தியாவட்டையிலே சின்னது. இது ஃபைடர் பிளான்ட்டு. இதில் கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். இனிமேல் தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இஞ்சி, முளைச்சி வந்த இஞ்சி வந்து ஒரு 2-3 இடத்துல நட்டு வச்சுருக்கிறேன். அது எல்லாமே வேர் பிடிச்சி நல்லா தழைஞ்சி வராங்க. இது முள்ளங்கி பாருங்கள். முள்ளங்கியை வந்து ஒரு நம்ம பழைய வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நிறைய முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 2-3 முள்ளங்கி அப்படியே விட்டுட்டேன். முட்டை விட்டு விதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த விதையிலேருந்து நம்ம நிறைய முள்ளங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முள்ளங்கியை விதைக்கின்னே விட்டுட்டேன். அதுலேயே பாருங்கள் நடுவில் ஒரு இஞ்சி வச்சுருப்பேன். அப்புறம் முழாம்பழம் எல்லாமே ஒரே தொட்டியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா மினி ஆரஞ்சுன்ட்டு டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது நமக்கு வருஷத்துக்கு ஒரு 4 காய் 5 காய் தான் கொடுத்துட்ருந்தது. நான் அப்பப்போ கிள்ளி கட் பண்ணி வச்சுருவேன் கீழே. இப்போ மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம பூ. அந்த செடி மொத்தமும் பூவாக தான் இருக்குது. இனிமேல் தான் நிறையா ஆரஞ்சு வரும்னு நினைக்கிறேன். இது ட்ராகன் ஃப்ரூட்லேயே அந்த ஹேங்கிங் பிளான்ட்டு முளைச்சிருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா லெமன் செடி. நல்லா ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா லெமன் செடி க்ரோத் பண்ணுறதுக்கு நான் அப்பப்போ வந்து ட்ரிம் பண்ணி விடுவேன். இது கத்திரிக்காய். இது என்ன கத்திரிக்காய்ன்னு மறந்து போச்சு. ஆனால் ஒரு 4-5 வெரைட்டி போட்டதில் இது தப்பு செடி மாதிரி ஒரு சீடு வந்து தன்னால் வந்திருக்கு. வளர்ந்தால் தான் தெரியும் என்ன செடின்னு. இது நான் சாப்பிட்டுட்டு போட்ட லெமன். இது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸில் க்ரீன் தானே முதல்ல காமிச்சேன். இது வந்து ரெட் கலர் லாங் பீன்ஸு. இது சீத்தாப்பழம். நான் சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டு இது நான் வந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிஞ்சு வந்தது. நான் உடச்சி விட்டுட்டேன். ஏன்னா சின்ன மரத்துலேயே காய்க்க வேணான்னு சொல்லிவிட்டு அதை உடச்சி விட்ருக்குறேன். இனிமேல் தான் வரும். இது பார்த்திங்கனாக்கா
அதலக்காயின்ட்டு வாங்கிட்டு வந்து அதை போட்டு வச்சுருக்கேன். அது முளைச்சி வருது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சீடு அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சுருக்கிறேன், வரும். பசலைக்கீரை, பாலக்கீரை இதுவுமே பார்த்திங்கனாக்கா நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு ரெட்டு வச்சுருக்கேன். இதுலேருந்து யார் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஒவ்வொரு கட்டிங் உடச்சி கொடுத்துருவேன். அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுருவாங்க. நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்குன்னு வேறு சொன்னாங்க. எனக்கு அதுவே ஹாப்பியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீட்டுக்கு நம்ம வீட்டோட ட்ராகன் ஃப்ரூட்டு இன்னும் 2-3 செடியெல்லாம் கொடுத்து விட்டு எல்லாருமே நமக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு மாலினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மினியேச்சர் நந்தியாவட்டை. மிளகாய் செடியும் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கனாக்கா குரோட்டன் செடியும் வந்திருக்கு. கீழே பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து விதை போட்டு வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு ஒன்று போட்டு வச்சேன், அதுவுமே வருது. இது கோவா செடி. ட்ராகன் ஃப்ரூட்டு தான் எல்லா பக்கமும் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு 5-6 பழம் எடுத்ததுனால எனக்கு வந்து அது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் பார்க்குற தொட்டியெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட்டு தான். ஏன்னா ஃப்ரூட்டாகவே நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மல்பெரி. இது பீக்கங்காங்க. மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பூத்துருக்கும். இப்போ தான் பிஞ்செல்லாம் நிறையா வச்சுருக்குது, பெருசாகும். இது பார்த்திங்கன்னா மாதுளை செடி நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இது எல்லாமே நான் விதை போட்டு வளர்ந்த செடி. ஒரு சின்ன தொட்டியில் சாப்பிட்டுட்டு அந்த விதையை அப்படியே நான் போட்டு வச்சுருவேன். அது முளைச்சி வந்துடும். நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். அதுலேயே ஒரு வாட்டர் ஆப்பிளுமே முளைச்சிருக்கு. என்ன சாப்பிட்டாலும் அந்த விதையை கொண்டு வந்து இதில் போட்டுருவேன். அது பாட்டுக்கு அழகாக வந்துடும். இது வெள்ளை கலரில் ஒயிட் நாவல். இது வந்து நர்சரியில் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா குட்டி பிஞ்சு இருந்தது. அதை பிச்சு விட்டுட்டு நான் வச்சு விட்ருக்கேன். இப்போ தான் வச்சு 2 மாதம் ஆகுது, வருது. இது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் பச்சை கலரு. இங்கேயும் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருப்பேன். பார்க்குற இடம் பூரா ட்ராகன் ஃப்ரூட்டாக தான் நிறைய இடத்துல வச்சுருப்பேன். இதுலேயே பச்சை மிளகாய் செடியுமே அதுலேருந்து ஒரு விதை விழுந்து வந்திருக்கு. இது பாருங்கள், இது வந்து மணத்தக்காளி கீரை, சீத்தாப்பழம். இதுவுமே நம்ம விதை போட்டு வந்தது தான். சாப்பிட்டுட்டு அந்த சீடை போட்டு. இது நர்சரியில் வாங்கினேன். செடி முருங்கை, யாழ்ப்பாண முருங்கைன்னு 2 வெரைட்டி வாங்கினேன். விதையாக தான் வாங்கினேன். நான் விதை போட்டு இது வந்திருக்கு. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. இது பார்த்திங்கன்னா அவுரி இலைன்னா நம்ம ஹென்னா முடி வந்து கருப்பாகிறதுக்கு போடுவோம் இல்லையா, அந்த அவுரி இலை தான் இது. இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ தான் வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு அவரைக்காய் செடியும் போட்டிருக்கேன். இதுலேயும் அவரைக்காய் செடி தான் போட்டு வச்சுருக்கிறேன். இது சாமந்தி பக்கத்துலேயே பெரண்டை ஒன்று வச்சுருக்கேன். இது கொத்தவரங்காய். இது கோழிக்கொண்டையிலேயே பார்த்திங்கன்னா டபுள் கலர் இருந்தது. அது ஒன்று செத்து போச்சு. இதுதான் இருக்குது ரெட்டு. இது நித்திய கல்யாணி. இது லாங் பீன்ஸு. பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா நான் சாப்பிட்டுட்டு வச்ச ஒரு அன்னாச்சி தலையை வந்து வெட்டி 2 நாள் தண்ணியில் வச்சு வேர் வந்ததும் இப்படி நட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக தழைஞ்சு வந்துடும். இது பார்த்திங்கன்னா சிகப்பு கொடி பசலை. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது ஒரு சின்ன கட்டிங்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து உடச்சிட்டு வந்து வச்சேன். பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சு வருது. கீழேயும் வச்சுருக்கிறேன். கீழேயுமே நல்லா சூப்பராக தழைஞ்சு வருது. இப்போ இதில் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், அதை சொன்னேன் இல்லைங்களா, விதையாக வாங்கிட்டு வந்து எல்லா தொட்டிலையுமே வச்சுருக்கேன். இது கோழி அவரையில் ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும்ல அது. இது வெள்ளரி பிஞ்சு போட்டு இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு.
இதுவும் கோழி அவரை தான். இது மணி பிளான்ட்டு ஒரு சின்ன இதில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, அது பாருங்கள் வந்திருக்கு, தொட்டியில் மாற்றணும். இது வாட்டர் ஆப்பிள். இது வந்து ரெட்டா இல்லை க்ரீனான்னு தெரில. வாட்டர் ஆப்பிளில் ரெட்டும் இருக்குது க்ரீனும் இருக்குது. நான் நர்சரியில் வந்து ரெட்டுன்னு கேட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்தால் தான் தெரியும், இது வரைக்கும் வரல. இது பார்த்திங்கன்னா இட்லி பூ முதல்ல காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து எல்லோ, இது வந்து ஆரஞ்சு. இது போகன்வில்லாவில் வந்து ரெட்டு ஒயிட்டும் ரெட்டும் கலந்தது இது மாதிரி வாங்கி வச்சுருக்கிறேன். இது பூக்கும் போது சூப்பராக இருக்கும். இது வெயிலில் தான் நல்லா பூக்கும். இது மதுரை குண்டு மல்லிம்பாங்க இல்லையா, நான் மதுரைக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன் ஜல்லிக்கட்டுக்கு. அப்போ வரும்போது மதுரை குண்டு மல்லின்னு அந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது கனகாம்பர செடி. கனகாம்பர செடியிலேயே ரெட்டு. இது எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு, பாதி செடி எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது தான். அவர் நர்சரி போனாருனாக்க, நர்சரி எங்கேயாவது பார்த்தா எனக்கு செடி பிடிக்கும்னு உடனே வாங்கிட்டு வந்துடுவார். இது வந்து சீத்தாப்பழம் விதை போட்டு வந்தது தான். இது வாழை மரங்க, சும்மா ஆசைக்காக வச்சுருக்கேன். வாழை மரம் நிறைய பேர் மாடியில் வச்சுருக்காங்களே, நம்மளும் மாடியில் வைக்கலாம். இதில் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒன்று எடுத்து மேலே வச்சுருக்கேன். சப்போஸ் வரலைன்னா இதில் சைடு இது ஒரே ஒரு வாழை மரம் தான் இருக்குது. இலைக்கின்னு நர்சரியில் வாங்கினேன். சரி பக்க கிளை வந்ததுன்னா கீழே கொண்டு போய் வைக்கலான்னு. இது தர்பூசணி சாப்பிட்டுட்டு விதை போட்டு வச்சேன். நிறைய ஒரு பழம் ஃபுல்லாக சாப்பிட்டு அங்கங்கே தூவி விட்டேன். பார்த்திங்கன்னா 2 செடி தான் வந்திருக்கு. இந்த ஒரு செடி பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக போய் அந்த பக்கம் வந்து ஒரு காய் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பெருசாகி போச்சு. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பிஞ்சாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. இது பருப்பு கீரை. அங்கங்கே கீரை தான் இருக்குது, எடுத்து சமைக்கணும். பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு. இது மேலே ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா நானே சிமெண்ட் வாங்கி நானே செஞ்சது, நெட்டை பார்த்து. சூப்பராக இருக்குது. இது பெயிண்டெல்லாம் அடித்தா பக்காவாக இருக்கும். ஓகே பாய் மக்களே.